கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்தப்படுத்துகிறது, விடுதலையை கொடுக்கிறது, ஒரு சமாதானத்தை கொடுக்கிறது. இதை உங்களுக்கு புரியும்படியாக ஒரு நடந்த சம்பவங்களை சொல்லுகிறேன். அமெரிக்காவிலே ஒரு உண்மை நடந்த ஒரு காரியங்கள். அதாவது ட்ரெயின் போகிறதுக்கான ஒரு பாலம் இருக்குமா. அந்த பாலத்தை அவன் சுவிட்ச் போட்டால் அது ட்ரெயின் போகிறதுக்கான இது வரும். அதுக்கு பிறகு அவன் எடுத்து விட்டால் அது கப்பல் போகிற மாதிரி இருக்கும். இப்படியாக அது செய்கிற ஒரு பணி. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன செய்த, ட்ரெயின் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய 12 வயசு பையன் அந்த ட்ரெயின் அந்த இதில் நடந்து கொண்டு வந்தானாம். அதாவது ட்ரெயின் மூடுகிற அந்த தண்டவாளத்தை மூடுகிற அந்த சமயத்தில் அவன் அதை வந்தான். அப்போது அவர் யோசித்தாராம், அவனை எவ்வளோ சீக்கிரம் நீ ஓட முடியுமோ ஓடு என்று சொன்னாராம். ஆனால் அவன் அதே இடத்துல நிற்கவே இவருக்கு ஒன்றுமே செய்ய முடியல. ஓடின மாதிரி ஓடினா, ஆனால் திரும்பி என்ன செய்கிறான், அதே இடத்துல நிற்கிறான். அப்போது அவர் ரொம்ப கலங்கி, ஒரு பக்கம் ட்ரெயின் ஹார்ன் அடிச்சுட்டே வருது, இந்த சைடு என்ன செய்வது, மூடுறது தவிர வேறு வழி இல்லை என்று. என்றால் இந்த தன்னுடைய ஒரே மகனுக்காக பார்த்தா ட்ரெயினில் அத்தனை பேரும், குழந்தைங்க, வாலிபிள்ளை, பெரியவங்க எல்லாரும் இருப்பாங்க, எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவ்வளவும் அந்த கடலில் விழுந்து இறந்து விடுவார்களே என்று சொல்லிட்டு என்ன செய்தார், கண்ணை மூடிக்கொண்டு அந்த சுவிட்சை போட்டாராம். அது அப்படியே மூடிச்சான். மூடும்போது அந்த மகன் என்ன செய்வானா, நசுங்கி சாவானாம். அப்போது அது அவரால் பார்க்க முடியாமல் அவரை கண்ணை மூடிக்கொண்டு சுவிட்சு போட்டார். பிறகு அந்த பையனுடைய அழுகை சத்தம் நின்ன உடனே அவர் கண்ணை திறந்து பார்த்தா ட்ரெயின் போன வேகத்தில் பார்த்தா எல்லாரும் ஒரே சிரிப்பு சத்தம். அந்த ட்ரெயினில் இருக்கிறவங்க, ஒருத்தர் சிகரெட்டு பிடிச்சிட்டு இருக்காரு, ஒருத்தர் என்ன செய்கிறாரு, வாசலில் நின்றுட்டு ஒரே அரட்டை. இப்படியாக அவங்க ட்ரெயினில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ இவர் நினைச்சாராம், என்னுடைய மகன் இரத்தத்திலே நீங்கள் செல்கிறீர்கள், உங்களுக்காக என் மகனை நான் பலியாக கொடுத்தேன் என்று சொல்லி அவர் கஷ்டப்பட்டாராம். ஆனால் இது தெரியாமல் இவ்வளோ பேர் இருக்காங்களே என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, இதே போல்தான் இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். அவர் இரத்தத்தினால நம்ம கழுவப்படுகிறோம். இரத்தத்தினாலே ஒரு சுகம் உண்டு, அவருடைய இரத்தத்தில் ஒரு விடுதலை உண்டு, ஒரு சமாதானம் உண்டு. அதை நாங்கள் அறியாமல் இன்னும் என்ன செய்கிறோம், பாவத்தை செய்து கொண்டு, சிகரெட்டை குடிச்சு கொண்டு, விபச்சாரம் செய்து கொண்டு, கொலை செய்து கொண்டு, மற்றவர்களை கிண்டி பரியாசம் பண்ணுதல், திட்டுறது, எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ, மற்றவங்களை கேவலமாக பேசுவது, பெருமை, இந்த உலகத்திலே பணம் பணம் என்று ஓடுவது, கடவுளை தேடாமல். யோசித்து பாருங்கள், நம்ம எப்படி இருக்கிறோம். அந்த அருமையான உயிரை கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நினைக்க பார்க்கறதில்லை. நம்ம பூமியிலே வாழ்கிற வாழ்க்கை இன்பமானது என்று பாவத்தையே நோக்கி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எனக்கு அன்பானவரை, அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அந்த அன்பின் இயேசுடைய அன்பை உருவெடுத்த அந்த அன்பை பிரதான இயேசுவை பாருங்கள். அவர்கிட்ட உங்கள் பாவங்களை இந்த உணர்வீர்கள் என்றால், ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க, எனக்காக நீங்கள் பூமிக்கு இறங்கி உடைய இரத்தத்தை சிந்தினீரே, இதை நான் அறியாமல் போனேனே, இப்பொழுது அறிந்து கொண்டேனே, எனக்காக இவ்வளோ பெரிய மீட்பை கொடுத்தீரே, என்னை மன்னிங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும், இப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை மன்னித்து வெண்மையாய் பஞ்சாய் வெறும் சுத்தமாக எப்படி ஒரு பரிசுத்தமாக நீங்கள் மாறுவீர்கள் என்று பாருங்கள். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கருத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை உங்கள் போல பரிசுத்தமாக மாட்டுங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்கள் பாவத்திலிருந்து அப்படியே விடுபடுவதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் ஆண்டவரோடு ஜீவிக்கிறதை காண்பீர்கள். அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்கிறதை காண்பீர்கள். எனக்கு அன்பானவர்களை, இன்றைக்கே நீங்கள் செய்வீர்களா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். எங்களை நேசித்து வழிநடத்துகிறேன் எங்கள் அன்பு தகப்பனே. இந்த நேரத்தில் யாரெல்லாம் தன் பாவங்களை அவைகளை அறிக்கை செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி உம்மை போலே மாற்றுங்க.